காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கற்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ளம் கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்துக்கு பொறுமையாய் காத்திரு. காலத்துக்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்துக்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன்னை கொண்டு தாம் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டீரு. உன்னை விழுங்கிட சாத்தான் சுற்றி திரிகிறான், தெளிந்த புத்தியோடு நீ விழித்து கொண்டீரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்தீரு. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானை ஜெயித்து நீ வாழ்ந்திடு. சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த
உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சொந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் காலத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். நல்ல கரம் தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்? ஏன்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள, அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிற ஒருவரையும் கீழே போக விட மாட்டார். கீழே இருக்கிற நம்மளை தூக்கி நிறுத்துகிற அற்புதமான இந்த வருஷம் முழுவதும் எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறோம்? எத்தனையோ முறை சத்துரு சூழ்நிலைகள் என்னை கீழே தள்ள நினைத்த போதெல்லாம் கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி கர்த்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார்? அதுதான் பேதுரு சொல்றாரு, அவர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்க. அவர் உயர்த்துவார். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் என்ன உயர்த்துவார்? உயர்த்தி இருக்கிறார். எத்தனை பேர் இப்படி சொல்ல உயர்த்தி இருக்கிறார்? இனிமேலும் உயர்த்த போகிறார். ஆகவே உயர்கிற கரத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அதை நினைத்து பார்க்குறீங்க? யார் என்ன உயர்த்துறாங்களே, நான் இருக்கிற கர்த்தருடைய கரம் என்ன உயர்த்திக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய கரம் நம்மை இறுக தாங்கி பிடித்திருக்கிறதுக்காக கரம் தட்டி இந்த நல்ல இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தாங்கி பிடிச்சிருக்கிறார் பாருங்க. உலகத்துக்கு வந்து எந்த மனுஷன் தேவ மகிமையை இழந்து போய் உதறி தள்ளப்பட்ட ஒரு மனுஷனுக்காக, உதறி தள்ளப்பட்ட மனுக்குலத்துக்காக இயேசு கிறிஸ்து தேடி வந்து நம்மளை கண்டுபிடிச்சு இன்னைக்கு அவருடைய பிள்ளையா வச்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, எல்லா சிருஷ்டிப்பும் அவருக்கு முன்பாக வணங்கி அவரே கர்த்தர் என்று அவரை தொழுது கொள்கிறதா. அதான் பாட போறோம் பாருங்க அடுத்த பாடல். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கிறிஸ்து பிறந்திருக்கிறார், கிறிஸ்து எப்படி நம்முடைய இரட்சகராக இருக்கிறார் என்பதை இங்க இருக்கிற நம்ம கொண்டாடலன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த கொண்டாட்டத்தின் அர்த்தமே தெரியாது. இன்னைக்கு நான் கொண்டாடுறேன், ஏன்னா எனக்குள்ள இயேசு இரட்சகர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி கொண்டாடுறோம்? எனக்குள்ள இயேசு இரட்சகராய் அவர் பிறந்திருக்கிறதுனாலே. ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறது, வண்ண பூக்களே கூவும் குயில்களே கானம் பாடுங்களே, உங்களை படைத்தவர் உலகில் பிறந்திருக்கிறார் என்று எல்லாம் பறவைகள் என்ன ஏற்க அதெல்லாம் வணங்கி குதிக்குது, பாடுது. மனுஷன் அவரை போல உண்டாக்கி வச்சிருக்கா பார்த்தீங்களா? அவனுக்குள்ளதான் சந்தோஷம் வர மாட்டுது. ஆனால் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாம் சந்தோஷமாய் இயேசுவை உயர்த்துகிறோம். ஏன்னா அவர் என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அவர் இரட்சகராய் இருக்கிறாரா? இன்னைக்கு நாமும் அவரை உயர்த்துகிறோம். வெறும் வண்ண பூக்கள் மாத்திரம் இல்லை, கூவும் குயில்கள் மாத்திரம் இல்லை. நமக்கு குயில் மாதிரி குரல் இருக்குதோ இல்லையோ, நான் இருக்கிற குரலை வச்சு கர்த்தரை உயர்த்த. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பாடின ஒரு மாதிரி கண்ணீர்னு இருக்கும் பாஸ்டர், பாட முடியாது. அந்த குரலை கூட ரசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். எனக்கு பாடுற குரலை கொடுத்துருக்காரு, பாடுறேன் அவரை. அது மாதிரி உங்களுக்கும் பாடுற குரலை கொடுத்துருக்காரு. பாடுற குரலோ என்ன என்ன படிக்கிற குரலோ ஏதோ ஒரு குரல் இருக்கா? எத்தனை பேருக்கு குரல் இருக்கு? நான் குரல் இல்லாதவங்களும் இருக்கிறீங்க, நல்லவங்க. நீங்களாம் எப்படின்னு தெரில, பார்த்து செக் பண்ணுங்க குரல் வருதா இல்லையான்னு. குரல் இருக்கிற எல்லாரும் இயேசுவை ஆண்டவர் இரட்சகர் என்பதை உயர்த்தி நாம் பாட போறோம். சேர்ந்து கொண்டாடி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த குரல் வளனை உபயோகப்படுத்தி நம்முடைய இரட்சகராகிய இயேசுவை உயர்த்தி எங்களோட சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுங்கள். பூக்களே கூவும் குயில்களே கானம் பாடுங்களே, உங்களை படைத்தவர் உலகில் பிறந்தார் என்று மகிழ்ந்து ஆடுங்களே. வண்ண பூக்களே
சர்வத்தையும் படைத்த ஆண்ட சர்வ வல்லவர், சர்வ மகிமை துறந்தவராய் பூவில் பிறந்தார். சர்வத்தையும் படைத்த ஆண்ட சர்வ வல்லவர், சர்வ மகிமை துறந்தவராய் பூவில் பிறந்தார். மகிமை மேல் மகிமை மானிடராடைய மாதேவதேவன் மாம்சமானார். மகிமை மேல் மகிமை மானிடராடைய மாதேவதேவன். எல்லாரும் இணைந்து தூதர்களும் வாழ்த்த, ஆயர்களும் போற்ற, சமாதானம் நீலைக்க மண்ணின் மைந்தன் பிறந்தார். தூதர்களும் வாழ்த்த, ஆயர்களும் போற்ற, சமாதானம் நீலைக்க மண்ணின் மைந்தன் பிறந்தார். நீதியின் பாதையில் நடத்திடவே நீதிபரரேசு பூவில் பிறந்தார். நீதியின் பாதையில் நடத்திடவே நீதிபரரேசு பூவில் பிறந்தார். நித்திய ஜீவன் நமக்கு அளிக்க நித்திய தேவன் அவதரித்தார். நித்திய ஜீவன் நமக்கு அளிக்க நித்திய தேவன் அவதரித்தார். தூதர்களும் வாழ்த்த, ஆயர்களும் போற்ற, சமாதானம் நீலைக்க மண்ணின் மைந்தன் பிறந்தார். தூதர்களும் வாழ்த்த, ஆயர்களும் போற்ற, சமாதானம் நீலைக்க மண்ணின் மைந்தன் பிறந்தார். வண்ண பூக்களே கூவும் குயில்களே கானம் பாடுங்களே, உங்களை படைத்தவர் உலகில் பிறந்தார் என்று மகிழ்ந்து ஆடுங்களே. வண்ண பூக்களே பாடுங்களே, உங்களை படைத்தவர் உலகில் பிறந்தார் என்று மகிழ்ந்து ஆடுங்களே. தூதர்களும் வாழ்த்த, ஆயர்களும் போற்ற, சமாதானம் நீலைக்க மண்ணின் மைந்தன் பிறந்தார். தூதர்களும் வாழ்த்த, ஆயர்களும் போற்ற, சமாதானம் நீலைக்க மைந்தன் பிறந்தார். கரம் தட்டி கர்த்தர் இயேசுவுக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாம் வாழ்த்துது. அவரை வாழ்த்தாத ஒரு பொருளும் கிடையாது. அவருடைய சாயலில் வாழ்கிற நம்மளை மீட்டு கர்த்தர் அவரை வாழ்த்தும்படி இதை அறிந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நான் உள்ளளவும் உம்மையே நான் துதிக்கிறேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி ஆண்டவரே I will praise you as long as I am. ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் இந்த மூச்சு, இந்த ஜீவன், நீர் எனக்கு பாராட்டுகிற எல்லா நன்மைகளும் உம்மையே துதிக்கிறதுக்காக. எத்தனை பேர் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புகிற உள்ளங்கள், நான் உம்மையே துதிக்கிற ஆண்டவரே சொல்லி ஆண்டவர் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை உயர்த்துங்கள்.
glorified. சகல மகிமை உமக்கே. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலோ, வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவி வேலன் கொடுத்திடுவி உந்தன் தாழும்புகளா குணமாக்கிடுவி. மீண்டும் எழுப்பிடுவி வேலன் கொடுத்திடுவி உந்தன் தாழும்புகளா குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Yes, நாமத்தை உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் நம்பிக்கை நீர் ஒருவரே. நம்பிக்கை யாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கை யாவுமே இழந்தாலோ, எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி என்னை மாறுபாடியும் உயிர் தேழும்ப செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி என்னை மாறுபாடியும் உயிர் தேழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆரா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சத்தமா இன்னும் துதிப்பேன். உங்க சத்தம் எழும்பட்டும். கர்த்தரை துதிக்க வந்திருக்கிற எல்லா உள்ளங்களும் அவரை உயர்த்தட்டும். ஓ ரக்கமன ஷதரியா.
தீமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலோ கண்ணீரே படுக்கையாய் மாறினாலோ கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவே, இழந்தவற்றை ரெட்டிப்பாய் தருவே. என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவே, நான் இழந்தவற்றை ரெட்டிப்பாய் தருவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் இயேசு, நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. நல்ல கரம் தட்டி இயேசுவை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஓ உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அற்புதமான கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாங்கள் களி கூறுகிறோமே. உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் நீர் எங்களுக்கு என்ன கேட்க வைக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறீரோ அதை நாங்கள் தெளிவுடன் கேட்க பரிசுத்த ஆவியான அந்த இடத்தை ஆளுகை செய்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம். வசனத்தை விட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இந்த காலை வேளையில் உம்முடைய வசனத்தை ஆண்டவரே, உம்முடைய ஊழியனாகிய நான் விட்டு கொடுக்கும் போது நீர் உம்முடைய ஜனங்களுடைய கண்களை திறப்பீராக. அற்புதமான ரகசியங்களை, அற்புதமான வாழ்க்கையின் விளைவுகளை கற்றுக்கொள்ள, அதை உபயோகப்படுத்த, வாழ்க்கையில உயர்ந்து வர நீர் போதிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒன்று. அதற்காக தான் வந்திருக்கிறோம். எங்களோட பேசும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஊழியம் செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.